Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான integrals chapter 7 ஓட miscellaneous exercise பார்க்க போறோம். integrate the function எல்லா கொஸ்டினும் integrate தான் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் question 1 by x minus x cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை integrate பண்ணுறதுக்கு இதை டேரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா டினாமினேட்டரில் subtraction symbol இருக்குது. முதல்ல இதில் வந்து காமன் டேர்மை வெளில எடுத்துக்கலாம். 1 by இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. யூஸ்வலாக நம்ம எக்ஸை வெளில எடுப்போம். அப்படி எக்ஸை வெளில எடுத்தோம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்புறம் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ்னால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி பண்ணணும். அப்படியும் நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் இது 2 மார்க்கில் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின் தான். இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் கியூபை வெளில எடுங்க. நம்ம எக்ஸ் கியூபை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸ் கியூபை வெளில எடுக்கும். அப்போ இங்கே இன்னும் எவ்வளோ இல்லை, எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை, எக்ஸ் ஸ்கொயர்டு கம்மியாக இருக்குல்ல இங்கே. அதனால இந்த இடத்துல ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு நீங்கள் போடணும். ஒரு இல்லாத இடத்துலேருந்து ஒரு டேர்மை வெளில எடுத்தால் அதை நம்ம டினாமினேட்டரில் போடணும். மைனஸ் இங்கே எக்ஸ் கியூப் இருந்ததுனால இங்கே நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே அந்த டிஎக்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இப்படி இருக்கா. இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குல்ல 1 பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இவங்கள டீன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது இங்கே வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 1 பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் 2 பை எக்ஸ் கியூப் அப்படின்றது கிடைக்கும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். நம்மளுக்கு இங்கே வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ் கியூப் தானே வேணும். அப்போ இந்த டிஎக்ஸ் இங்கே கொண்டு போயிட்டு -2 அங்கே கொண்டு போய்க்கோங்க. அப்போ டிஎக்ஸ் பை எக்ஸ் கியூபுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா டிடி பை -2 அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதை இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? மேம் இந்த இடம் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை. 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி -2 பை எக்ஸ் கியூப் வந்ததுன்னா இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்றதை நம்ம நியூமரேட்டருக்கு போனால் எக்ஸ் பவர் -2ன்னு வரும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல. அதான் இது எக்ஸ் பவர் -3 கீழே வரும்போது +3 ஆயிருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ இப்படி இருந்த கொஸ்டினை இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டிஎக்ஸும் இந்த பை எக்ஸ் கியூப்ன்றதும் டிடி பை -2ன்னு வந்துடும். டிடி பை -2 டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட் மட்டும் தான் இருக்கும். இதை தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்ல. அப்போ இதை டீன்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்க இந்த 1 பை -2ன்றதை வெளியில் எடுத்துகிட்டு -1/2ன்னு போட்டோன்னா இங்கே வந்து டிடி பை டி மட்டும் இருக்குது. 1 பை டி இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், log tன்னு கிடைக்கும். ஸோ -half ஆஃப் log t அப்படின்னு கிடச்சிருக்கு. பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடலாம். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் இங்கே என்னது 1 பை எக்ஸ் ஸ்கொயர்ட் -1 அப்படின்றது தான். அது இதை எடுத்து எழுதிடுங்க. -1/2 log ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் -1 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்படி 1 1s are 1 எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ -1/2 இந்த நெகட்டிவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லாகோட இந்த டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ரெசிப்ரோக்கேட் பண்ணால் இது மைனஸ் போயிடும். ஸோ log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு அந்த மைனஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குது. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். டேரெக்டாக இந்த ஃபார்மில் நமக்கு இன்டகிரேஷனுக்கு எந்த ரூலும் இல்லை. ஸோ இது எப்படி பண்ணுறதுனா நம்ம சின்ன கிளாஸில் வந்து கான்ஜுகேஷன், ரேஷனலைசேஷன் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரூட்லேருந்து வெளில கொண்டு வரதுக்காக. இப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி பேட்டர்னில் இருக்குது. இவங்க கூட ஒரு ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது ரூட்லேருந்து நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இந்த டேர்மோட மைனஸ் ஃபார்ம் எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து 1ஆல் மல்டிப்ளை ஆகுறதுனால அப்படியே வந்துடும். இந்த டிஎக்ஸ் இங்கே அப்படியே இருக்கட்டும். நியூமரேட்டர் வந்து அப்படியே ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்திருக்கும். டினாமினேட்டர் ஒரு ஏ ப்ளஸ் பியும் ஒரு ஏ மைனஸ் பியும் இருக்குது. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா எப்போவுமே ஒரு ஏ ப்ளஸ் பியும் ஒரு ஏ மைனஸ் பியும் இருந்ததுன்னா மல்டிபிள் பண்ணும்போது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. அப்போ நம்ம இந்த ரூல் படி ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிடும். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கூட என்ன ஆகிடும், கட் ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஏ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது. கீழே வந்து ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஏவும் மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் எக்ஸும் மைனஸ் பியும் இருக்குது. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல். இப்போ டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி மட்டும் தான் இருக்குது. ஏ மைனஸ் பின்றது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். நம்ம அவங்கள எடுத்து வெளியில் போட்டுடலாம். இப்போ 1 பை ஏ மைனஸ் பின்ற டேர்மை வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா உள்ளே வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ்
சரி எக்ஸ் ப்ளஸ் பி இது மட்டும் தான் இருக்குது. இப்போ நார்மலாக நியூமரேட்டரில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா நம்ம அவங்கள டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரூட் ஃபார்மில் இருந்ததுன்னா அது வந்து 1/2ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ டு த பவர் 1/2 அப்படின்னும் இது வந்து எக்ஸ் ப்ளஸ் பி டு த பவர் 1/2ன்னு எழுதிட்டு இன்டெகிரேட் பண்ணுங்கள். எக்ஸ் பார் என் மாதிரி இருக்குல்ல, எக்ஸ் பார் என்னை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1/a மைனஸ் பி அப்படியே தான் இருக்கும். இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் என்னோட இன்டெகிரேஷன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் பி டு த பவர் 1/2 ப்ளஸ் 1/1/2 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸ் பவர் n மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் இன்டெகிரேட் பண்ணணும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இப்போ இந்த 1/2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 2 1s are 2, 2 + 1 3/2 கிடைக்கும். கீழேயும் 3/2ன்னு வரும்ல, அதை நம்ம எழுதிக்கலாம். 3/2 3/2ன்னு எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்க 3/2 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2/3ன்னு வரும். ஸோ இதை மேலே மட்டும் கொண்டு போயிருக்கோம் 2/3. இப்போ இவங்ககிட்டேயும் 2/3 இருக்குது, இவங்ககிட்டேயும் 2/3 இருக்குல்ல, காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ மேலே 2வும் கீழே ஒரு 3யும் வந்திருக்கும். வெளியில் ஆல்ரெடி ஒரு a மைனஸ் பி இருக்குது. ரிமைனிங் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்ம் மட்டும் அப்படியே இருந்திருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை டேரெக்டாக நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியல, இல்லை இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம இந்த வெளியே இருக்க எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ரூட்டுக்குள்ளே காமன் டேர்ம் பாருங்கள். ஆனால் காமனாக எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டை வெளில எடுங்க. அப்போ தான் அது ரூட்லேருந்து நம்ம வெளில கொண்டு வர முடியும். எக்ஸ் ஸ்கொயர்டை வெளில எடுக்கணும்னா இங்கே எக்ஸ் தானே இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை வெளியிலனா இங்கே என்ன இல்லையோ அதை டினாமினேட்டரில் போடணும். அப்போ a/xன்னு போடணும். போட்டாச்சு. மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து 1 ஆகிடும். ஏன்னா அதான் நம்ம வெளியில் எடுத்துட்டோமே, அதனால் அது 1 ஆகிடும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx. இப்போ இந்த டேர்மில் இன்டகிரேஷன் ஆஃப் 1 இந்த எக்ஸை வெளியில் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து மல்டிப்பிளில் ரூட்டுக்குள்ளே இருக்குது. வெளில வரும்போது ஒரே ஒரு எக்ஸ் வெளில வந்துடும். அப்புறம் ரூட்டுக்குள்ளே a/x மைனஸ் 1 அப்படின்ற டேர்ம் இருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இப்போ 1 இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் மல்டிப்ளானா எக்ஸ் ஸ்கொயர்டும் உள்ளே வந்து a/x மைனஸ் 1ன்றது ரூட்டுக்குள்ளே இருக்கும். இப்படி இருக்குது. இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குல்ல இந்த டேர்மை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். அதாவது a/x மைனஸ் 1 அப்படின்றத இங்கே மேலே வந்து dx இருக்குது, அது அப்படி இருக்கட்டும். இதை டீன்னு அசியூம் பண்ணிங்கன்னா இது வந்து 1/x ஏ அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கோஎஃபிஷியன்ட். 1/x இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் 1/x ஸ்கொயர்னு வரும். இப்போ மைனஸ் a/x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 1 0 ஆகிடும், அதை எழுத வேண்டாம். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx. இப்போ dxும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் நமக்கு வேணும். இந்த மைனஸ் ஏ வேண்டாம், இது அங்கே கொண்டு போயிடலாம் டிவிஷனுக்கு. அப்போ dx/x ஸ்கொயர்டுன்ற டேர்மை நம்மளால் என்னென்னு எழுதிக்க முடியும்? dt/-a அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இதான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த dx/x ஸ்கொயர்டுக்கு பதிலாக dt/-a அப்படின்னு போட்டுடலாம். டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் a/x மைனஸ் 1 தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். இப்போ இதை ரூட் டி அப்படின்னு எழுதிக்கோங்க. நியூமரேட்டரில் இருக்க இந்த 1/-a வெளியே எடுத்துடலாம், மைனஸ் 1/a. அப்போ மேலே வந்து dt/√tன்னு இருக்கும். ரூட்டுன்றதை வந்து நம்ம 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 1/2 மேலே எடுத்துகிட்டு வரும்போது அது என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகும். ஸோ நெகட்டிவ்னும் போது இப்போ அது மைனஸ் 1/a அப்படியே இருக்குது. t/-1/2 dt அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அதாவது எக்ஸ் பவர் n வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n + 1/n + 1 + cன்றது தான் ஃபார்முலா. அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். மைனஸ் 1/a உள்ளே வந்து t இருக்குது. t/-1/2 + 1/-1/2 + 1 + c அப்படின்னு கிடச்சிருக்கும். மைனஸ் 1/2 + 1 அப்படின்றது 1ல் ஹாஃபாக மைனஸ் பண்ணால் ஹாஃப் தான் வரும். ஸோ t/1/2 டினாமினேட்டர்லேயும் 1/2 + c. ஏன்னா 1ல் 1/2 மைனஸ் பண்ணுறோம். நீங்கள் எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம், இல்லை அப்படியும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ இங்கே வந்து மைனஸ் 1/a t/1/2ன்றதை நம்ம ரூட்டின்னு எழுதிக்கலாம். 1/2 மேலே எடுத்துகிட்டு வரும்போது 2/1 இங்கே வந்து ரூட் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ மேலே மைனஸ் 2/a ரூட் டி அப்படின்னு கிடச்சிது. டீக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் a/x மைனஸ் 1 அப்படின்றது தான். அப்போ a/x மைனஸ் 1 அப்படின்னு டீக்கு பதிலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிருங்க. ஸோ இப்படி எழுதிடலாம். இதில் ஒரே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணணும்னா இப்படி பண்ணிக்கலாம். இது 1/1ன்னு போட்டு 1 × a x × 1x x × 1xன்னு போட்டு ப்ளஸ் சி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.